கண்ணு தெரியாதவங்களோட கஷ்டங்கள் என்ன, வேதனைகள் என்ன, அவங்க எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்கங்கிறத பார்க்க போகிறோம். கண்ணு தெரியாத அவங்க நடக்கிற பாதை கூட நேராக இருக்குது. ஆனால் கண்ணு தெரிஞ்சு நம்ம நடக்கிற பாதை நேராக இருக்கா அப்படிங்கிறத எல்லோரும் ஒரு நிமிஷம் யோசிங்க. அவங்க எவ்வளோலாம் வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். சந்தோஷம். நானும் ஒரு கலந்த துக்க நாள். பேர் குணசந்தர். அவருக்கு பர்த்டே. அவங்க காலமாயிட்டாங்க. காலமாயிட்டாலும் அவங்க நம்மளோடு வாழ்றாங்க எண்ணத்துல. அவங்களுடைய தாய் தந்தை உடன்பிறப்பு சொந்த பந்தம் அதோட நம்மளையும் இணைத்துக்குவோம். குணத்தினுடைய ஆத்ம சாந்தியை வேண்டிங்க. ஜெரால்டு விவேக் அவரு வந்திருக்காரு. அவர் செய்யக்கூடிய பணிகள் வளரணும் வேண்டிங்க. சுவாசத்தையும் சகலவற்றையும் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனை தேவரையுமை தோற்றுவிக்கிறோம். குணச்சந்தர் அவரை பிறந்த நாளை நினைவு கூறத்தக்கதான கிருபையை கொடுத்தமைக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரே, அவர் இந்த பூலோகத்தில் இல்லாத பொழுதிலும் அவருடைய ஆன்மா பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளியை நினைவு கூறத்தக்கதான கிருபையை கொடுத்தமைக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் பெற்றோரான முருகேசனையாக்காய் சிலைக்கிறோம், சரோஜினி அம்மாக்காய் சிலைக்கிறோம், ஜெரால்டு விவேக் அவர்களுக்காய் சிலைக்கிறோம், அவர்கள் சார்ந்த உத்தான உறவினருக்காய் சிலைக்கிறோம், அவர்கள் சார்ந்த நண்பர்களுக்காய் சிலைக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும்படியாய் சிலைக்கிறோம், பாதுகாத்து வரும்படியாய் சிலைக்கிறோம். ஒவ்வொருவருக்குமே சரீர சுகபலனை கொடுக்கும்படியாய், தீர்க்க ஆயுசை கொடுக்கும்படியாய் சிலைக்கிறோம். தேவனே, மோசே என்கிற மாபெரும் மனுஷருக்காய் தேவரை நீ கட்டளை கொடுத்து விதமாய் சொல்லுவையில், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறவரை அந்த இரக்கத்தினை கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உருக்கமாய் நீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் சொல்லி நாங்கள் செய்திருக்கிற உபகாரியங்களுக்காய் சிரிக்கிறோம். உபகாரியங்களை செய்யத்தக்கதாய் தகுதிப்படுத்தி இந்த கிருபைக்காய் சொல்லி ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். நீங்க பாருங்க பாட்டு, அந்த பாட்டுல புதுமை இருக்கு பழமை இருக்குங்கிற எனக்கு இல்லை, ஆனா அதுக்குள்ள எல்லா திறமையும் உங்கள்கிட்ட இருக்குங்கிறத நான் பார்த்தேன். சரியா? அந்த பாட்டுல பாடினதோட அதோட புதுமையா பழமையான்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பா, ஆனா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா 2 வாய்ஸ்லயும் பாடுறது ரொம்ப கஷ்டம். அத்தனை திறமையும் உங்களுக்கு இருக்கு. சரியா? என்னோட மனசார வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்ன எப்ப எதுனாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். சரியா? வாழ்த்துக்கள். ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சேன். அது உங்க மூலியமா எனக்கு இந்த மக்கள் எல்லாருக்கும் கண்ணு தெரியாதவங்க, வயசானவங்க, காய்க்கால் முடியாதவங்க, இவ்வளவு தெரியும். நீங்க பாக்குறீங்க பாருங்க, இனிமே அவ்வளவு புண்ணியமும் உங்களுக்கு சேரும். கண்டிப்பா அதுல உங்களுடைய
உதவி, பொதுமக்கள் உதவி. எனக்கு வேற ஒண்ணும் கஷ்டம், நாங்க நல்லா நடத்திருக்கோம். ரொம்ப நிறைவா இருக்கும். மனசார வாழ்த்துறேன் அவங்க. இவ்வளவு பெரிய விஷயம் வந்து பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. நான் இன்னைக்கு ஒரு நாள் சாப்பாடு கொடுக்குறேன், அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கீங்க. அது பெரிய விஷயம். மனசார என்னோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நான் இப்போ உங்க இடம் எனக்கு தெரிஞ்சுக்கிச்சு. என்னால முடிஞ்ச அடிக்கடி உங்களுக்கு இன்னும் வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து சேரும். இது இல்லாதவங்க எல்லாருக்கும் உதவி பண்றீங்க. உங்களுக்கு பார்வை இல்லைன்னா கூட இத்தனை பார்வை தெரியாதவங்களுக்கு சாப்பாடு போட்டு, வயசானவங்களுக்கு சாப்பாடு போட்டு, கை கால் தான் படிக்க வைக்கிறோம். நர்சிங் காலேஜ் வரைக்கும் படிக்க வைக்கிறோம். ஏழை பள்ளியில பரவாயில்ல. ரொம்ப வந்து நர்சிங் காலேஜ் வரைக்கும் படிக்க வைக்கிறோம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இங்க ஒரு ஹோம் இருக்கு, பக்கத்துல அப்படியே போய் பார்த்தாங்க. ஐயா, இங்க இருக்கவங்களுக்கு நீங்க பெரிய உதவி பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களால முடிஞ்சது. சரியா? இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு சேனல், குக்கிங் சேனல்னு ஒரு சேனல் வச்சிருக்கோம். சரியா? நான் பார்த்தேன், ஐயாட்ட கேட்டேன், இந்த மாதிரி எல்லா மக்கள் இங்க இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க விரும்பியதை சாப்பிட்றது அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. நாங்கள் சரி, இன்னைக்கு அதனாலதான் உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு நேரத்துக்கு நல்ல சாப்பாடு எல்லாரும் கொடுத்துடணும், இதே உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கிறதுக்கு வழி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை எல்லாரையும் பார்த்து நேரில் வந்தேன். சரியா? எல்லாம் நல்லா படிக்கணும். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு இனிமே அடிக்கடி அண்ணன் இங்க வந்து உங்களுக்கு சேர்க்கறதுக்கு என்ன வழியா என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். ஓகேவா? எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். ஓகேவா? நல்லா படிப்பீங்களா? அம்மாவும் அப்பாவும் இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்களோட பையனுக்கு பிறந்த நாள். எல்லாரும் ஒரே ஒரு ஹாப்பி பர்த்டே மட்டும் சொல்லிடுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. நல்லா சாப்பிடுங்க. வேற எதுவும் வேணுமா உங்களுக்கு?
இருக்கு, அழகா இருக்கு. தேங்க்ஸா? ஐயோ செல்லம், நல்லா சாப்பிடு. அண்ணன் இன்னும் உனக்கு அடிக்கடி வந்து சாப்பாடுல தரேன், என்ன வேணுமோ வாங்கி தரேன், ஓகேவா? ஐயோ உனக்கு வயிறாரா? சந்தோஷம் தானே? நான் அடிக்கடி உங்களுக்கு சாப்பாடு வந்து இனிமே தரேன். அந்த போறாரு, அவரை கூட்டு விட்டுறா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஓரமா யாராச்சும் உனக்கு கூட்டு போய் விட்டுருவாங்க அப்படின்னா சொல்லிடுறாங்க. நாங்க வச்சு தடவை போயிருக்கோம். இந்த கடைக்கு போவோம், கடைக்கு ஓரமாகவே போவோம். அங்கே அந்த சோத்து தாண்டி உடனே அந்த கடையில் நிதானம் போய் சரக்கு வாங்கிட்டு நிதானம் வாங்கிட்டு வந்து தாய் பண்ணுவோம். சில அந்த பிரிவினையை வந்து மனசுல வச்சுக்கிட்டு அவர் தாழ்வு மனப்பான்மை எடுத்துக்காத. கண்டிப்பா ஐயா, ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். இந்த உலகத்துல சரியா, கண்ணு தெரியுறவங்களோட கண்ணு தெரியாதவங்க ரொம்ப பாக்கியசாலிகள் என்னைய பொறுத்தளவுக்கு. ஏன் தெரியுமா? சிரிக்கிறீங்க பாருங்க, இந்த சிரிப்பு இங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் நாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீ ஆனா உங்களுக்கு எங்களை பொறுத்தளவுக்கு பல பார்வை, உங்களை பொறுத்தளவுக்கு ஒரே பார்வை சரியா. அது உங்க மனசுனால வர பார்வை, மனதனால நீங்க நாங்க செய்யற செயல்களோட நீங்க செய்றீங்க பாருங்க. இன்னொரு விஷயம் கூட நான் கேள்விப்படுறேன், கண்ணு தெரியாதவங்களுக்கு இருக்கிற அறிவு ரொம்ப அதிகமாங்க, கால்குலேஷன்ஸ் எல்லாமே.